Hi students, welcome to NDK Academy. So video நடக்கும் எனக்கு போனமா அந்த நடிகை சோ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் கான ஷார்ட்கட் ஓகேவா வேடிக் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோ வந்து நம்ம பார்ட் 6 பார்க்க போறோம். ஆல்ரெடி 5 பார்ட் பார்த்திருந்தோம் ஓகேவா. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதாவது ஒரு நம்பரை பார்த்தோனே பிரைம் நம்பரா என்னன்னு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வரிசையா பார்த்தோம். இந்த பார்ட் 6ல ஸ்கொயர் கியூப் ஒரு நம்பருக்கான ஸ்கொயர் எப்படி ஈஸியா அப்படி பார்த்த செகண்டுக்கு 5 செகண்ட்ல எப்படி ஸ்கொயர் எடுக்கிறது கியூப் எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புரியுதா? யாரா ஃபர்ஸ்ட் வருஷம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற போற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அந்த மேக்ஸ் ஷார்ட்கட் வேடிக் மேக்ஸ்க்கான பிளேலிஸ்ட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ், இந்த வீடியோ, இதுக்கப்புறம் போட போற வீடியோ எல்லாமே அதுல வரிசையா வரும். நீங்க அதை பாத்துக்கலாம், வரிசையா பாருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். புரியுதா? இதுல ஸ்கொயருக்கு பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பார்க்கலாம். ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. முதல் டைப் என்னன்னா n with 5, அதாவது ஒரு நம்பர் 5ல முடிஞ்சிருந்தா அந்த ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஷார்ட்கட் இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா end with 25, ஒரு நம்பர் 25ல முடிஞ்சா அதுக்கான ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது. மூணாவது எனி நம்பர்ஸ், நோ ரூல்ஸ், எந்த ரூலும் இல்லாம எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இந்த மூணுமே நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? இதுல இதை தெளிவா கத்துக்குவாங்க, இதை தெளிவா கத்துக்குவாங்க. இது வேண்டாம். இப்ப 25ஆல முடியுதுன்னா 125, 225 அந்த மாதிரி சொல்றேன். அதுக்கான ஸ்கொயர் ஷார்ட்கட் சொல்றேன். அது அந்த அளவுக்கு நம்ம கத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அவசியம். ஓகேவா? அடுத்து கியூபும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பார்க்கலாம். ரைட். முதல்ல end with 5. end with 5 னா 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், அந்த 5ஆல முடிஞ்சிருக்கு. புரியுதா? முதல்ல 15 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 15 into 15. கரெக்டா? நம்மளோட மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் ஐ திங்க் பார்ட் 4 நினைக்கிறேன். அதுல காம்ப்ளிமெண்டரி பேர் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? அந்த காம்ப்ளிமெண்டரி பேரை பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த காம்ப்ளிமெண்டரி பேர்ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்னா இந்த நம்பரை கூட்டினா 10 வரணும், இது சேமா இருக்கணும். அப்படிதான் இருக்கும். இப்ப 25 ஸ்கொயர்னா 25 × 25, 5 5 கூட்டினா 10 வரும், ரெண்டு சேமாவே இருக்கும். என்ன அதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்கணும். என்ன பார்த்துருந்தோம் i 5 25, இந்த ஒண்ணு சேமா இருக்கனால ஒண்ணுக்கு அடுத்த நம்பர் 2, 2 1 இருக்குன்னா 2 பார்த்துருந்தோமா? அதான் இங்க அப்ளை பண்ணணும். அப்ப 5 ஸ்கொயர்னா 5 × 15, i 5 25, ஒண்ணுக்கு அடுத்த நம்பர் 2, e 1 2. அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரியணும்னு எழுதி போட்டேன், இதை கூட எழுத வேண்டாம். ஓகேவா? 5 ஸ்கொயர் 25, ஒண்ணுக்கு அடுத்த நம்பர் 2, e 1 2. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் i 5 25, 2க்கு அடுத்த நம்பர் 3, 2 6. i 5 25, 3க்கு அடுத்த நம்பர் 4, 4 12. அவ்வளவுதான். ஒரே ஷார்ட்கட். i 5 25, 4க்கு அடுத்த நம்பர் 5, 5 20. அப்ப அடுத்து மைண்ட்லயே பண்ணணும். இப்ப 55 ஸ்கொயர்னா i 5 25, 5க்கு நம்பர் 6, 6 30, 3025. சோ ஸ்டூடண்ட்ஸ் அப்ப 65 ஸ்கொயர்னா 4225 வந்திருக்கும், 75 ஸ்கொயர்னா 5625 வந்திருக்கும், 85 ஸ்கொயர்னா 7225 வந்திருக்கும், 95 ஸ்கொயர்னா 9025 வந்திருக்கும். 3 டிஜிட்னாலும் போடலாம். இங்க பாருங்க, இப்ப 105 ஸ்கொயர்னாலும் போடலாம். என்ன இப்படி பிரிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். i 5 25, அதுல எந்த மாற்றமும் இல்ல. 10 அப்படியே பாருங்க, 10க்கு அடுத்த நம்பர் 11, 11 10 110. ஈஸியா இருக்கா? அவ்வளவு ரொம்ப சிம்பிள். சேம் டைம் இந்த 5 ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த 5ல முடிய ஸ்கொயர், இதை கரெக்டா கத்துக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்லாம் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அதுல இது அப்ளிகபிள் ஆகும். ஒரு ஸ்டெப் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால இதை கரெக்டா கத்துக்கோங்க. ஈஸி தான். 5 ஸ்கொயர் 25, 1க்கு நம்பர் 2, 2 முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு நம்பர் 5ல முடிஞ்சா அதோட ஸ்கொயரை இப்படிதான் போடணும். நெக்ஸ்ட் இது கவனிங்க. இப்போ n with 5 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து n with 25. n with 25 னா 125 ஸ்கொயர், 225 ஸ்கொயர், 325 ஸ்கொயர், 425 ஸ்கொயர். எக்ஸாமுக்கு தேவையான எதுக்கு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதானே இருக்கு, கத்துக்கோங்க. அவ்வளவுதான். நமக்கு தெரியாம எதுவுமே இருக்க கூடாது. ரைட்டா? ரைட். இப்ப என்ன பண்ணேன்னு இந்த 25ஓட ஸ்கொயர் என்னது? 625. நமக்கு அது தெரியும். இப்ப ஏன்னா 25 ஸ்கொயர் 625. ரைட். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அதாவது 25ஆல முடிகிற ஸ்கொயர் பண்ணா இதான் லாஜிக். நடு நம்பர் இருக்குல்ல, அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இந்த நடு நம்பர் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இல்லைன்னா 15. கரெக்டா? 15ஓட முதல் 1 பெருக்குனா
15ஓட 1 பெருக்கினா 15 தான், அது அப்படியே போட்டுருங்க. அவ்வளவு என்ன பண்ணி முடிச்சா 25 ஸ்கொயர் 625, 15ஓட 1 பெருக்கி 15. இப்ப இங்க வந்து 25 ஸ்கொயர் 625, இந்த 2 எடுத்துடணும், நடுவு ரொம்ப எடுத்துடணும். அப்ப 25, 25ஓட 2 பெருக்கினா 50. அவ்வளவுதான். 25 ஸ்கொயர் 625, 35ஓட 3 பெருக்கினா 105. அவ்வளவுதான். 25 ஸ்கொயர் 625, 45ஓட 4 பெருக்கினா 180. அவ்வளவுதான். அப்ப 25 ஸ்கொயர், அதான் சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்ன. அடுத்து எனி நம்பர் ஸ்கொயர்லாம் அதான் ரொம்ப அவசியமான ஒண்ணு. எனி நம்பருங்க, எந்த ரூலும் கிடையாது. ஒரு நம்பர் கொடுத்தா எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு 78 ஸ்கொயர் கண்டுபிடிப்போம், ஓகேவா? இதுக்குமே இந்த ஷார்ட்கட்டுக்கே முத ஒரு படியா நாம மெத்தட் ஒண்ணு இருக்கு, அதை விட ஷார்ட்கட் ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே சொல்றேன், என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கவனிங்க. என்ன பண்றோம்னா 8 ஸ்கொயர் என்னது 64, 7 ஸ்கொயர் என்னது 49. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. அடுத்து 7 8 56, 56ஓட 2 பெருக்குனா 7 8 56, 56ஓட 2 பெருக்குனா 112. அந்த 112 இங்க ஒரு நம்பர் விட்டு இப்படி போட்டுக்கணும். எப்பவுமே இங்க ஒரு நம்பர் விடுவோம்ல பெருக்கிறப்ப, அவ்வளவுதான். என்ன அதாவது 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 7 8 56, 56 டபுள் பண்ணுங்க 112. 4 8 9 10 மீதி 1 1 4 5 5 6 6084. அவ்வளவுதான். 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பெருக்கி டபுள் கூட்டணும், அவ்வளவுதான். சார் என்ன சார் இது ஷார்ட்கட் அப்படின்னா, இது புரிஞ்சிருச்சுன்னா இப்ப நம்ம இப்படி 2 பண்ணி கூட்டினால அதை ஒரே லைன்ல முடியல. அதையும் சொல்றேன், ஆனா இதை மோத கவனிங்க, இதை கவனிங்க. அதே மாதிரி இங்க நான் ஒன்னும் உலகத்துல இல்லாத விஷயத்த சொல்லிடல. அதாவது a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதேதான், a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab போட்டு கூட்டிருப்போம். இப்ப 2abனா ஈரேழு 14, 14ஓட 8 பெருக்குனா டக்குன்னு வருமா? வரும். ஆனா 7 8 56 டபுள் பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு டபுள் பண்றது ஈஸி. நீ யோசிச்சு பாருங்க, ஈரேழு 14, 14 8 112க்கும் 7 8 56 டபுள் பண்ணா 112க்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா? அதான் இங்க பண்ணிருக்கோம். புரியுதா? இது புரிஞ்சா? இப்ப இதே இன்னொரு சம் பாருங்க. 23 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணா 4. இப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 0 9 போட்டுக்கோங்க. இந்த நம்பர் மட்டும் 2 நம்பரா இருக்கும். இது கூட பிரச்சனை இல்ல, இது மட்டும் நமக்கு எப்பவுமே 2 நம்பரா இருக்கும். புரியுதா? அடுத்து வழக்கம் போல E3 6, 6 டபுள் பண்ணா 12. இங்க மட்டும் ஒரு கேப் விட்டுருங்க, 520. அவ்வளவுதான். ஓகேவா? சரி சார், இதை கூட ஒரே லைன்ல பண்ணலாம் நீங்களே, புரியுது? கவனிங்க சொல்றேன். இப்ப 34 ஸ்கொயர் எடுத்துப்போம். என்ன பண்றேன்னு கவனிங்க. இந்த எண்ட்ல இதை ஸ்கொயர் பண்றோம், நடுவுல இதை பெருக்கி டபுள் பண்றோம், இந்த பக்கம் இதை ஸ்கொயர் பண்றோம். கவனிங்க, கரெக்டா கவனிங்க. 4 ஸ்கொயர் என்னது 16. இந்த 16ல 6 மட்டும் போட்டுட்டு 1 அப்படி கேரியா வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன், 2ab பண்ணிடுறேன். 3 12, 12 டபுள் பண்ணா 24. இந்த 24 1 கூட்டினா 25, 2 கேரியா வச்சுக்கணும். 3 9, 9 கூட்டினா 11. இப்படி பண்ணி இதை இங்க கொண்டு வந்து இப்படி பண்றீங்களா, அதை இப்படி ஒரே லைன்ல பண்ண சொல்றேன். கவனிங்க, 4 ஸ்கொயர் 16 மீதி 1, 3 12, 12 டபுள் பண்ணா 24, 24 1 கூட்டினா 25 கேரி 2, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 9 2 கூட்டினா 11. சோ 1 1 5 6 எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும், எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இப்ப இந்த 78 போடவா? கவனிங்க, 6084 வரணும். 8 ஸ்கொயர் 64 மீதி 6, 7 8 56, 56 டபுள் 112, 112 6 கூட்டினா 118, 7 ஸ்கொயர் 49, 49 12 கூட்டினா 6. தட்ஸ் இட். அப்ப கான்செப்ட் a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab முதல்ல இப்படி கூட்டி பழகுங்க, அப்புறம் இதை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? சோ எனி நம்பர் ஸ்கொயர்ஸ்க்கு இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கோங்க, டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா என்ன ஸ்கொயர் கொடுத்தாலும் எடுத்து போடலாம். இப்ப அப்படியே கியூப் போயிடலாம். கியூப் பொறுத்த வரைக்கும் 4 டைப் இருக்குங்க, ஈஸியா புரிய வைக்கணும். ஸ்கொயர் கூட பெருக்கணும். ஸ்கொயர் என்ன, ஒரு நம்பர் 2 வாட்டி பெருக்கணும், அதை கூட ஃபாஸ்டா பெருக்கிடுவீங்க. கியூப்னா ஒரு வாட்டி பெருக்கணும், அப்புறம் திரும்ப பெருக்கணும், ஏன்னா 3 வாட்டி பெருக்கணும். அதையும் நம்ம ஒரே ஸ்டெப்ல போட போறோம்.
கியூப் மட்டும் 4 டைப். ஓகேவா? முதல் டைப் ஸ்டார்ட்ஸ் வித் 1. அதாவது ஒரு நம்பர் 1ல தொடங்குச்சுன்னா அதோட கியூப். இப்போ உதாரணத்துக்கு 12 கியூப், 13 கியூப் அதெல்லாம். ரெண்டாவது டைப் எண்ட் வித் 1. ஒரு நம்பர் 1ல முடிஞ்சா, இப்போ உதாரணத்துக்கு 21 கியூப், 31 கியூப் இந்த மாதிரி என்ன. மூணாவது டைப் சேம் நம்பர்ஸ். இதெல்லாம் சேம் நம்பர் வித்தியாசமா இருக்கே அப்படின்னா 11 கியூப், 22 கியூப், 33 கியூப் அந்த நம்பர் என்ன 44 கியூப், 55 கியூப் அது. நாலாவது டைப் எனி நம்பர்ஸ். சோ கியூப் பொறுத்த வரைக்கும் 4 டைப் இருக்கு. இந்த 4 டைப்பை பார்த்து முடிச்சிட்டோம்னா கியூபும் முடிஞ்சிடும். ஓகேவா? சோ கியூபையும் பார்த்து முடிச்சிடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 ஈஸி தான், கவனிங்க. இந்த மூணுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா இத பார்த்துட்டு இத பாக்குறப்ப புரிஞ்சிடும் என்ன. அதான் கவனிங்க. ரைட். இப்ப ஸ்டார்ட்ஸ் வித் 1. இப்போ உதாரணத்துக்கு 12 கியூப். எனக்கு தெரிஞ்சு 12 கியூப் படிச்சிருக்கணும். 1728 என்ன ஷார்ட்கட்ல போட்டு பார்ப்போம். என்ன பண்ணுங்க கவனிங்க. முதல்ல என்ன பண்றோம்னா இந்த 1 அப்படியே போடுறோம். இது போடுறதுனால ஈஸி தான். 2 அப்படியே போடுறோம். அடுத்து இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4, 2 கியூப் பண்ணா 8. புரிஞ்சிச்சா என்ன பண்ணேன்னு? 1 2 2 ஸ்கொயர் 2 கியூப். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? கவனிங்க. அடுத்து ஒரே ஸ்டெப் தான். என்னன்னா இந்த நடுவுல இருக்க 2 நம்பரை மட்டும் டபுள் பண்ணிக்கணும். 4 டபுள் பண்ணா 8, 2 டபுள் பண்ணா 4. கூட்டினா ஆன்சர் வந்துடும். கவனிங்க. 1 2 2 ஸ்கொயர் 2 கியூப் டபுள் பண்ணணும். இப்ப கூட்டணும் அப்படின்னா 8 4 8 12 மீதி 1 1 2 3 3 4 7 1 1728. அதாவது 12 into 12 into 12. அது அப்படி ஒரே ஸ்டெப் முடிச்சிடலாம். புரியுதா? 1 2 2 ஸ்கொயர் 2 கியூப் டபுள் பண்ணணும், கூட்டணும். 13 14 போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கவனிங்க. இங்க பாருங்க. 13 கியூப் 1 3 3 ஸ்கொயர் 3 கியூப். புரியுதா? 3 டபுள் பண்ணா 6, 9 டபுள் பண்ணா 18. இங்க 39 டபுள் பண்ணி 72 போட்டாதீங்க, தப்பு. என்ன இப்படி போடணும். 3 டபுள் பண்ணா 6, 9 டபுள் பண்ணா 18. தனித்தனியா தான் போடணும். சார் இப்ப 27 கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 மட்டும் போட்டுட்டு 2 கேரியா வச்சுக்கோங்க. நீங்க இங்க போடுறது 1 1 1 தான் இறங்கணும். புரியுதா? இப்ப 2 9 11 11 18 29. 9 முடிச்சு 2 கேரி வச்சுக்கோங்க. 2 3 5 5 6 11 மீதி 1 1 1 2 2190 13 கியூப். புரிஞ்சுச்சா? அப்ப ஸ்டார்ட்ஸ் வித் 1 இதான் டைப். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஸ்கொயர் பண்ணு, கியூப் பண்ணு, டபுள் பண்ணு, கூட்டணும். அவ்வளவுதான். ஸ்டார்ட்ஸ் வித் 1 முடிஞ்சுச்சு. இப்ப அப்படியே எண்ட்ஸ் வித் 1 போயிடலாம். கவனிங்க. ரெண்டாவது டைப் எண்ட்ஸ் வித் 1. எண்ட்ஸ் வித் 1னா 1ல முடியணும். இப்ப 21 கியூப் பார்க்கலாமா? ஆக்சுவலா 1 ஸ்டார்ட் பண்ணப்ப என்ன மெத்தடோ அதே தான் இங்கேயும். ஆனா 1 இப்ப அந்த பக்கம் இருக்கா? கவனிங்க. 1 அப்படியே போடுங்க, 2 அப்படியே போடுங்க, 2 ஸ்கொயர் 2 கியூப். அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சும் இல்ல. அதுல 1 இந்த பக்கம் இருந்தது, இதுல 1 அந்த பக்கம் இருக்கு, அதே தான். மத்தபடி என்னது ஒரு ஸ்டெப் நான் என்ன என்ன டபுள் பண்ணுமா போட்டுருங்க. 2 டபுள் பண்ணா 4, 4 டபுள் பண்ணா 8. 1 6 4 8 12 மீதி 1 1 8 9 96. ஈஸி. போடலாமா? இன்னொரு சம் கூட பார்ப்போம். 41 கியூப் போடலாமா? 1 4 4 ஸ்கொயர் 4 கியூப். 4 டபுள் பண்ணா 8, 16 டபுள் பண்ணா 32. 1 4 8 12 மீதி 1 16 1 17 17 32 49. 9 முடிச்சு 4 கேரியா வச்சுக்கணும். இப்ப 64 4 கூட்டி 68 போட்டு. அப்ப ஆன்சர் 68921. இதான் 41 கியூப். 41 கியூப் என்னன்னா 68921. ரைட்டா? அப்ப கியூப்ல ஸ்டார்ட் ஒன்னு பார்த்தோம், எண்ட்ஸ் வித் 1 பார்த்தோம். 2 டைப் முடிஞ்சிச்சு. மூணாவது டைப் சேம் நம்பர்ஸ். மூணாவது டைப் சேம் நம்பர்ஸ். சேம் நம்பர்ஸ்னா இந்த 11 கியூப் என்ன 22 கியூப் 33 கியூப் இதெல்லாம் தான். இருக்கிறதுல இதாங்க ஈஸி. இருக்கிறதுல இதான் ஈஸி. அப்படியா? பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. 1 தானே இருக்கீங்க. 1 கியூப் என்னது? 1 தானே. அந்த 1 4 வாட்டி போட்டுக்க, முடிஞ்சு போச்சு.
அதேபடி நடுவுல டபுள் பண்ணுவோம்ல, 1 டபுள் பண்ணா 2, 1 டபுள் பண்ணா 2, கூட்டினா ஆன்சர் 1 3 3 1 முடிஞ்சு. இப்ப 2 இருக்கு, 2ஓட கியூப் என்னது 8, 8 4 வாட்டி போடுங்க. இந்த இடம் டபுள் பண்ணா 16, இந்த இடம் டபுள் பண்ணா 16, கூட்டினா ஆன்சர் வந்துடும் 8. 16 8 24க்கு 4 மீதி 2, 8 2 10, 10 16 26, 2 8 2 10, 10,640. புரியுதா? 33 போடலாமா? நீங்களே போடலாம், நானும் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப 33னா 3 கியூப் என்னங்க 27, அப்ப 27 4 வாட்டி போட்டுருங்க. அவ்வளவுதான். இதை டபுள் பண்ணா 54, இதை டபுள் பண்ணா 54. இப்ப கூட்ட ஆன்சர் வந்துடும் 27ல 7 மட்டும் வச்சுக்கிட்டு 2 கேரியா வச்சுக்கோங்க. இப்ப 27 2 29, ரைட்டா? 29 54 கூட்டினா என்ன வரும் 83. 3 வச்சுட்டு 8 வச்சுக்கோங்க. 27 8 35, 35 ஒரு 54 89 வரும், 8 கேரி. இப்ப 27 8 35, சோ 35,937 which is 35937. இதுதான் 33க்கான கியூப். அப்ப 44னா 64 வச்சு போட வேண்டியது. புரிஞ்சு போச்சு, ரைட்டா? ரைட். இப்ப கடைசி டைப் எனி நம்பர்ஸ். மட்டும் ஒரு 2 3 நாளா பார்க்க மாதிரி இருக்கும், கரெக்டா கவனிங்க. என்ன இது மட்டும் ஒரு 2 3 வேளை பாக்குற மாதிரி இருக்கும், கவனி. எனி நம்பர்ஸ். எனி நம்பர்ஸ்னா இப்ப 23 கியூப், 32 கியூப், 43 கியூப், இதெல்லாம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காது, ஒண்ணு முடிச்சிருக்காது, சேம் நம்பர் வந்திருக்காது. என்ன இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கவனிங்க. ஈஸி தான். இதை சொல்லி கொடுத்ததுன்னா கஷ்டம். ஏன்னா 3 டைப் பார்த்து பாக்குறப்ப இது ஈஸியா தான் இருக்கும், கவனிங்க. இப்ப 2 கியூப் என்னது 8, அப்படியே போடுங்க. 3 கியூப் என்னது 27, அப்படியே போடுங்க. இது முதல் ஸ்டெப். ஏன் சார் நடுவில் கேப் சொல்றேன்? 2 கியூப் 8, 3 கியூப் 27. இப்ப இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும், கவனிங்க. 2 ஸ்கொயர் என்னது 4, 4ஓட 3 பெருக்குனா 12. 2 ஸ்கொயர் 4, 4ஓட 3 பெருக்குனா 12. இப்ப இங்க என்ன பண்ணோம்? அப்ப 3 ஸ்கொயர் 9, 9ஓட 2 பெருக்குனா 18. அவ்வளவுதான். கவனிங்க. 2 கியூப் 8, 3 கியூப் 27. ஓகே. இப்ப 2 ஸ்கொயர் 4, 4 3 12, 3 ஸ்கொயர் 9, 9 2 18. டபுள் பண்றது 24 36. அவ்வளவுதான். கூட்டினா ஆன்சர் 7 2 கேரி, 12 20 20 36 56, 6 மீதி 5, 15 17 17 24 ஒரு 41, 8 4 12. ஆன்சர் 12,167. இதான் 23. அது போடலாமா? போடலாமா? கவனி போடலாம். 3 கியூப் 27, 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9, 9 2 12, 2 ஸ்கொயர் 4, 4 3 12. டபுள் பண்ணீங்கன்னா 36 24. கூட்டுறப்ப 8 வந்துடும். 24 12 36 மீதி 3, 18 3 21, 21 36 57 மீதி 5, 27 5 32. அப்ப 32 கியூப்னா 32,778. 32 கியூப்னா 32,778. ரைட்டா? 43 போடலாமா? அதான் இதாவது இது 32 × 32 × 32. என்ன இதை பெருக்கி அப்ப பெருக்கணும். அதனால இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். 43 4 கியூப் 64, 3 கியூப் 27, 4 ஸ்கொயர் 16, 16 3 48, 3 ஸ்கொயர் 9, 9 36. புரியுதா? 40 டபுள் பண்ணா 96, 36 டபுள் பண்ணா 72, 7 2 மேல 36 2 38, 38 72 40 110. 110 வரனால 0 மட்டும் வச்சுட்டு 11 இங்க வச்சுக்கோங்க. இப்ப 48 11 59, 59 96 65 155, 155ல 5 மட்டும் வச்சுட்டு 5 மேல வச்சுக்கோங்க. இப்ப 64 5 79. அப்ப 79,507 அப்படின்றதுதான் 43 கியூப். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஸ்கொயர் கியூப் ஷார்ட்கட் நம்ம இந்த பார்ட் 6ல பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த பார்ட்ல ஸ்கொயர் ரூட் கியூப் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு பார்ட் கடைசி பார்ட்ல பெர்சன்டேஜ்க்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டோம்னா மேக்ஸ்க்கான ஷார்ட்கட் அப்படின்றது முடிஞ்சிடும். அடுத்து நம்ம அடுத்த டாபிக்ல போயிடலாம். நான் வரப்போற பார்ட்ஸும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.